Accenture questions. Accentureல 23rd கேட்ட questions தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்க்கறது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து காக்னிட்டிவ். ஸோ அந்த காக்னிட்டிவ் அப்படின்றது வந்து 3 டிவிஷன் சேர்ந்து தான் காக்னிட்டிவ். டோட்டலா 50 கொஸ்டின்ஸ். இந்த 50 கொஸ்டின்ஸ்ல நமக்கு அப்டிராக்ட் ரீசனிங்னு ஒரு டாபிக் இருக்கு, அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங், அண்ட் தென் வெர்பல் எபிலிட்டி. இந்த ரெண்டு பார்ட்டுமே ரீசனிங் பார்ட் தான். ஸோ இது ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், அண்ட் குவான்டிடேட்டிவ் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி வர்றது வந்து சீரீஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். வெர்பல் எபிலிட்டி அப்படின்றது இங்கிலீஷ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். இது ஆல் டுகெதர் சேர்த்து தான் நமக்கு 50 மார்க்ஸ்க்கு இருக்கும் ஃபார் 50 மினிட்ஸ். ஸோ இதுதான் காக்னிட்டிவ் எபிலிட்டி. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இது வந்து 23rd அன்னைக்கு உள்ள கொஸ்டின்ஸ் தான் இப்போ எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் -20 -16 -12 -8 -4. இங்க கொஸ்டின் மார்க் இருக்கு. கொஸ்டின் மார்க்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்தாலே தெரியுது 4 ரெடியூஸ் ஆயிட்டே வருது. மைனஸ்ல 4 ரெடியூஸ் ஆயிட்டு வருது. இல்லைன்னா இதோட +4 ஆட் பண்ணா நமக்கு இந்த டேர்ம் வரும். -20 +4ன்றது -16. இங்க +4 ஆட் பண்ணா -12. இதுல +4 ஆட் பண்ணும்போது -8. இதுல +4 ஆட் பண்ணா -4. அப்ப நெக்ஸ்ட் டேர்ம்ல நம்ம -4ஓட +4 ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஸோ என்னோட ஆன்சர் 0. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ரீசனிங்ல வந்து இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வெர்பல் ரீசனிங்கா இல்லாம நமக்கு விஷுவல் ரீசனிங்கா இருக்கு. எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. மிஸ்ஸிங் ஃபிகர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு, செகண்ட் ரோலையும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ தேர்ட் ரோல இருக்கிற அந்த கொஸ்டின் மார்க்ல ஃபர்ஸ்ட் 2 ரோல என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல பாருங்க, இந்த பிளாக் கலர் இருக்குல்ல, இந்த பிளாக் கலர் என்ன ஆகுது? கிளாக் வைஸ் மாறுது, அடுத்த பாக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுது. அடுத்த பாக்ஸ் ஷிஃப்ட் ஆனா இங்க இருக்கா, இப்போ இது அடுத்தது ஷிஃப்ட் ஆனா இங்க வந்திருக்கு. ஸோ பிளாக் பாக்ஸ் ஒரு பிளேஸா ஷிஃப்ட் ஆகுது. இப்போ அடுத்ததுல பாருங்க, செகண்ட் ரோல பாருங்க, செகண்ட் ரோலையும் ஷிஃப்ட் ஆகி கீழே வருது, கீழே இருந்து ஷிஃப்ட் ஆகி அடுத்ததுக்கு போயிருக்கு. இப்போ அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுன்னா இங்க நமக்கு எப்படி வரும்னு பாருங்க. ஸோ கீழே தான் இருக்கு, கீழே இருந்து ஒரு பாக்ஸ் ஒரு பிளேஸ் ஷிஃப்ட் ஆகி மேல போகுது. அப்ப அடுத்தது ஷிஃப்ட் ஆனா நமக்கு எப்படி வரும்னா இந்த பிளேஸ்ல இந்த தேர்ட் பார்ட் இருக்குல்ல, இந்த தேர்ட் பார்ட் நமக்கு இப்படி இருக்கும். ஸோ இது பாக்ஸ்க்கானது. இதுலயே எனக்கு இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் 2 ஆப்ஷன் இருக்கு நமக்கு, ஏபின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ அடுத்தது வந்து டாட் இருக்கு. அந்த டாட் எப்படி மூவ் ஆகுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுது. ஆன்டி கிளாக் வைஸ்னா ரிவர்ஸ்ல மூவ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து பின்னாடி மூவ் ஆகி இங்க வந்திருக்கு, அப்புறம் அங்க இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி மூவ் ஆகி கீழே வந்திருக்கு. இப்போ இங்கேயும் பாருங்க, இங்க இருந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பிளாக்லயே வந்துருச்சு, அது அதனால மர்ஜ் ஆயிடுச்சு. அண்ட் திருப்பி ரிவர்ஸ்ல மூவ் ஆகும்போது மேல வந்திருக்கு. அதே பேட்டர்னை ஃபாலோ பண்றோம். இங்க வந்து அந்த டாட்டே காணோம். டாட் காணோம்னா இதுக்குள்ள போய் மர்ஜ் ஆயிருக்கு, அதனால அது தெரியல. அண்ட் அடுத்தது ஒரு ஸ்டெப் மூவ் ஆகி இங்க இருக்கு. அப்ப அடுத்தது எங்க இருந்திருக்கும்? ஸ்டெப் மூவ் ஆகி நமக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த பிளேஸ்ல தான் இருந்திருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் பி. ஸோ இது கிடையாது. ஸோ இது மாதிரி வந்து இமேஜ் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வெர்பல் ரீசனிங் இது. இந்த மாதிரி இமேஜ் கொடுக்கும்போது ஒவ்வொன்றா தனித்தனியா அது என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அந்த ஷேட் பண்ண போர்ஷன் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க, டாட்டுக்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா ஆன்சர் கிளிக் பண்ணணும். அகைன் ஒரு சீரீஸ். இந்த சீரீஸ் வந்து 2, 4, 4, 16, 8, 64 and 16. கொஸ்டின் மார்க் பிளேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 16க்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ இதுல பார்க்கும்போது 2, 4 நம்ம யூஸ்வலா டக்குன்னு டிஃபரன்ஸ் எடுப்போம். பட் இங்க நம்ம டிஃபரன்ஸ் எடுக்க மாட்டோம். ஏன் டிஃபரன்ஸ் எடுக்க மாட்டோம்னா 2 and 4 இருக்கா, 2 and 4ன்றது 2 டிஃபரன்ஸ். அடுத்து 4 and 4ல டிஃபரன்ஸே கிடையாது, நமக்கு டேர்மே வந்து டிஃபரன்ஸ்ல வரல. அடுத்தது 4க்கு அப்புறம் 16 இருக்கு. ஸோ இது அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. ஆல்டர்னேட் சீரீஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. 2ல இருந்து 4
இப்போ இந்த 2ல இருந்து 4 ஆல்டர்னேட் நமக்கு நார்மல் டிஃபரன்ஸ்க்கு கரெக்டா வராது, ஏன்னா நம்பர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால 2 ஆல்டர்னேட்ல வருதான்னு பார்க்கணும். 8 16. ஸோ 2 இன்டூ 2 4, 4 இன்டூ 2 8, 8 இன்டூ 2 வந்து 16. இப்போ கீழே இது எப்படி இருக்கு, 4 டைம்ஸ் இன்டூ 4, இதை திருப்பி இன்டூ 4னா 64. இப்போ எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இன்டூ 4. 64 இன்டூ 4ன்றது 256. ஸோ எப்பயுமே டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் இல்லை, ஆனால் பார்க்க ஆல்டர்னேட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட் சீரீஸை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்ததும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். 4 7 25 9 12 30 14 17 35. இங்கே கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்போ இந்த சீரீஸ் பார்க்கும்போது பாருங்க, டிஃபரன்ஸ் பாருங்க 3, அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் 18, அப்புறம் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 16. மாறி மாறி இருக்கா டிஃபரன்ஸ்? ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்கு. பட் என்னால் என்ன ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா 25 2 நம்பர் விட்டு 30, அடுத்து 2 நம்பர் விட்டு 35. இந்த மூணும் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது, 2 நம்பர் விட்டு. அண்ட் மீதி இருக்க நம்பர் பாருங்க, 4க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் 3, அண்ட் இங்கேயும் 9க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் 3, 14 அண்ட் 17க்கு டிஃபரன்ஸ் 3. இது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. அண்ட் 4 7க்கு அப்புறமா இந்த நம்பர்ஸ் பாருங்க, 7 அண்ட் 9க்கு டிஃபரன்ஸ் 2, அதே மாதிரி 12 அண்ட் 14க்கான டிஃபரன்ஸ் 2. அப்போ 17க்கும் இந்த நம்பருக்கும் என்ன இருந்திருக்கும், எனக்கு டிஃபரன்ஸ் 2. இப்போ எப்படி வந்திருக்கும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 7 + 2 12 + 2 14, 14 அப்புறம் 17 + 2ன்றது 19. ஸோ என்னோட ஆன்சர் 19. இப்போ இந்த சீரீஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ரெண்டு டேர்முக்கு அடுத்து இருக்கிறது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது, அந்த ரெண்டு டேர்ம் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. அண்ட் அடுத்தது அந்த மிடில் இருக்கிறதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இன்னொரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. 3 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை இந்த சீரீஸ் ஃபாலோ பண்ணுது. ஸோ சீரீஸ் இப்படியும் கேட்கலாம். ஓகே, இது வந்து கோடிங். கோடிங் கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், எழுத ஆரம்பிச்சிடணும். ஜஸ்டிஸ், இந்த ஜஸ்டிஸை வந்து என்னென்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா KWVXNIL. இப்போ அது ஃபார்ச்சூனுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, நம்மளை வந்து பேலன்ஸ்ன்றதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஜஸ்டிஸை எப்படி கோட் பண்ணாங்களோ அதே பேட்டர்னை தான் இந்த ஃபார்ச்சூனையும் கோட் பண்ணியிருப்பாங்க. அதனால ரெண்டையும் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம், ஒன்று வந்து யூஸ் பண்ணி பேட்டர்ன் கண்டுபிடிச்சாலே போதும். ஜேக்கானது வந்து இ ஜோதி. ஸோ ஜே செகண்டு 5 × 2 10. யூனா ஒரு பர்சன், ஸோ 21. எஸ்ன்றது 19, டி வந்து 20, இ ஜோதியில் 4வது ஸ்பேஸ், ஸோ 4 × 5. ஐ வந்து 9 3 5. கீழே இருக்கிறதுக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப், டபிள்யூனா 23, வி 22, எக்ஸ் 24, என் நேரு, அவங்க பர்த்டே 14, 9 அண்ட் எல் 12. இப்போ மேலேயும் கீழேயும் என்ன ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுது பாருங்க. +1, அடுத்ததுல +2, அடுத்ததுல +3, அடுத்தது +4, நெக்ஸ்ட் +5, +6, +7. ஸோ இந்த ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுது. இதையே நான் என்ன பண்ண போறேன், பேலன்ஸ் இதுக்கு ஃபாலோ பண்ணிக்க போறேன். ஸோ +1னா இங்க என்ன வரும், ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்பர் எழுதணும் நம்ம. பேலன்ஸ் 2 1 L 12 1 நேரு 3 அண்ட் 5. அப்போ +1னா இங்க என்ன வரும், 3 +2 3, 12னா +3 எழுதணும், +3னா 15, +4னா 5, +5னா 19, +6ன்றது 9, +7ன்றது 12. இதுக்கான டேர்ம்ஸ் எழுதணும். 3னா சிசி. இந்த சிசி வச்சே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இங்க 2 டேர்ம் சிசி வருது, இங்கே தான் ஃபுல்லாக எழுதணும்னு இல்லை. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் பார்க்கும்போதே நமக்கு அது ஆன்சர் தெரிஞ்சிருது. ஏன்னா முதல்ல பாருங்க டிடின்னு இருக்கு, அடுத்தது சிடின்னு இருக்கு, அப்புறம் இடின்னு இருக்கு. ஸோ இந்த 2 எழுதும் போதே எனக்கு தெரிஞ்சிருது. லாஸ்ட் ஒன் வந்து 12. ஸோ 12னா எல், அதுதான் ஆன்சர் பாருங்க. ஸோ ஒன்று ஃபுல்லாக தான் எழுதணும்னு கிடையாது, ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இன் அ சர்டன் லாங்குவேஜ், இங்கேயும் அதே மாதிரி கோடிங்.
கோடிங்ல இதுவும் டிஃப்ரெண்டான, இப்போ போன சம்மும் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது, அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் யூனிக்கான கொஸ்டின். TEASDI இதே பேட்டர்ன் தான் இந்த டிரான்ஸ்வர்ஸ்க்கும். நம்ம அப்ப அதை வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ரீ ஆர்டர், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப சர்ச் இது எப்படி இருக்குன்னு பாருங்க, மேலையும் கீழேயும். EA வந்து மாத்தவே இல்லை, அப்படியே இருக்கு. மீதி எல்லாம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. எஸ்கான நம்பர் 19, சாரி சேஞ்ச் ஆகாதனால நம்ம அதை எழுத வேண்டாம். ஆர்க்கான நம்பர் 18, 3, ஹெச்ன்றது 8. கீழே இருக்கிற நம்பர் பாருங்க, இது I. ஓகே, கீழே இருக்கிறது T20 அண்ட் S19, இது 4, Iன்றது 9. +1 ஃபார்மேட்ல இருக்கா, 19 + 1, 18 + 1 + 1 + 1. ஸோ எல்லாமே +1 ஃபார்மேட்ல இருக்கு. பட் இந்த EAன்றது மாறவே இல்லை. இப்போ இந்த EA மாறல, அதுக்காக மட்டும் நம்ம இந்த டிராவர்ஸ் செக் பண்ணுங்க. டிராவர்ஸ்ல 3rd பிளேஸ்ல A இருக்கு, இங்கேயும் 3rd பிளேஸ்ல A இருக்கு, USAன்னு இருக்கு. VE இருக்கு, இங்கேயும் WE இருக்கு. அப்ப அந்த UE அந்த மாதிரி இருந்தா மட்டும் சேஞ்ச் ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வவல்ஸ் சேஞ்ச் ஆகல. ஸோ வவல்ஸ் வந்து அப்படியே இருக்கு இங்க. அப்ப வவல் நமக்கு என்ன வரும், EOE. இதை வச்சே நம்மளால ஆன்சருக்கு வரலாம். பட் இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3 லெட்டர் எனக்கு சேஞ்ச் ஆக போறது கிடையாது. P பிரின்சஸ், R 18, அடுத்தது இங்கேயும் 18, 4 மாறல, ஸோ 18 +1 அப்படின்னும் போது இங்க எனக்கு 17, 19, 19, 5 and 19. 17 அப்படின்றது ஓகே 16P. ஸோ 17 ஓகே NMN பிரின்சஸ், குவீன் தான் நமக்கு 17. ஸோ இதை நம்ம நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும். ஸோ குவீன் 17, 19ன்றது எஸ் அண்ட் இங்க 5, அதனால அது E அண்ட் 19ன்றது S. QSEOன்றது இங்க நமக்கு சரியா விசிபிளா கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், QSEOSEES. இது வந்து நம்ம கிராப் பண்ணி எடுக்கிறதுனால விசிபிளா இல்லை. Okay, next question, again a series question. 468, 455, 469, 454, 470 and question mark. 468ல இருந்து 455ன்றது கம்மியாயிருக்கு. எவ்வளவு கம்மியாயிருக்குன்னா 13 ரெடியூஸ் ஆயிருக்கு. 455ல இருந்து 469ன்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 14 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நமக்கு இது நம்பர் பார்க்கும் போதே தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க ரஃப் பேப்பர்ல யூஸ் பண்ணி பாருங்க. நமக்கு அடுத்தது 469ல இருந்து திருப்பியும் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ டேர்ம் வந்து எப்படி ரெடியூஸ் ஆயிருக்குன்னா 13, 14. இங்க வந்து நமக்கு 469, 454. இங்க வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, 15 ரெடியூஸ் ஆயிருக்கு. அடுத்தது இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 16 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அடுத்தது எனக்கு என்னவா இருந்திருக்கும், 17, 13, 14. அந்த நம்பர் பாருங்க 13, 14, 15 அப்படின்னு இருக்கு. பட் சிம்பிள் வந்து ஆல்டர்னேட்டா இருக்கு, மைனஸ் பிளஸ் இருக்கு. அப்ப இங்க -17 வந்திருக்கணும். 470ல 17 ரெடியூஸ் பண்ணிருங்க. ரெடியூஸ் பண்ணிட்டா 3, 2, 423. நம்மளோட ஆன்சர் 423. ஓகே, இதுதான் நம்மளோட 423. சாரி, ஓகே. மைனஸ் பிளஸ் மைனஸ் பண்ணும்போது 453 தான் நம்மளோட ஆன்சர். சாரி, 423 கிடையாது, 453. ஓகே, நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 people ஆர் சிட்டிங் இன் அ ரோ ஃபேசிங் நார்த். ஸோ 7 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1, 2, 3, 4, 5, 6,
and 7. 7 பேர் இருக்காங்க facing north but not necessarily in the same order. S is sitting second to the left of Q and third to the right of T. So S எங்க இருக்காங்கன்னா second to the left of Q. left of Q. அதனால நான் வந்து சும்மா ரேண்டமா அங்க எழுதுறேன். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். S வந்து second to the left of Q and third to the right of T. So T க்கு ரைட் ஹேண்ட் சைடுல தேர்ட் பொசிஷன். அதனால இப்படி மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா P is neither adjacent to S nor T. So P வந்து S க்கும் adjacent கிடையாது, T க்கும் adjacent கிடையாது. அப்ப இந்த இடத்துல P வராது, இங்கேயும் P வராது, இந்த இடத்துலயும் வராது, இங்கேயும் வராது. எஸ்க்கும் கிடையாது, டீக்கும் கிடையாது. ஸோ இந்த எந்த பொசிஷன்லையுமே பீயை மார்க் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பாருங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஸோ 1 2 3 4 5 நமக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும்ல. இப்போ கியூவை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். கியூவை கார்னர்ல மார்க் பண்ணாதான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இங்கே மார்க் பண்ணா எஸ் இங்கே வரும், டி இங்கே வந்துடும். ஏன்னா பி எங்கேயுமே பண்ண முடியாது. இந்த பிளேஸ்ல இல்லை, இங்கே இல்லை, எஸ் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லும் போது பிக்கான ஸ்பேஸே இங்கே இல்லாமல் இருக்கு. பட் ஒரு பிளேஸ் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கியூவு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. எஸ் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ, கரெக்ட். அண்ட் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டி, அதுவும் கரெக்ட். இப்போ இங்கே பக்கத்தில் எங்கேயும் உட்காராதுன்னா என்னோட பி வந்து இந்த கார்னருக்கு வந்துடும். இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது R is neither adjacent to T nor Q. So R வந்து T-க்கும் adjacent கிடையாது, ஸோ இங்கே கிடையாது, அண்ட் Q-க்கும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னோட R வந்து இங்க இருக்கும். இது என்னோட P டேர்ம். இப்ப மீதி இருக்கிற 2 பிளேஸ்ல நம்ம எங்க வேணா அவங்கள மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து எனக்கு கண்டிஷன் கிடையாது. MN அவங்க தான் 2 பேரு. ஸோ எம்ஓ என்னோ. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் பீஸ் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். பியோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ன்றது 4th பொசிஷன்ல இருக்காங்க. 4th டு த ரைட். பியோட பிளேஸ் பாருங்க, 4th டு ரைட். இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு மேட்ச் ஆகல, அதனால இன்னொரு லைன் நம்ம மார்க் பண்ணி செக் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் 7 people. இது ஒரு 7 people கொஸ்டின். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்கான வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஸோ அரேஞ்ச்மெண்ட், டேட்டா அரேஞ்ச்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல. டேட்டா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஸோ ஓகே, இந்த கொஸ்டின்லயும் நமக்கு 7 people. 7 peopleன்றதுல 1 2 3 4 5 6 7. இப்போ நம்ம வந்து எப்பயுமே 2 தடவை லைன் யூஸ் பண்ணணும். ஏன்னா சில பாசிபிலிட்டி ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 2 லைனா மார்க் பண்ணிக்கிட்டேன். 3 people are sitting to the right of n. ஸோ nக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல 3 people இருக்காங்க. 2 இடத்துலயும் n வந்து ஃபிக்ஸ்டு, நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாது. M is sitting somewhere to the right of P and somewhere to the left of N. So M வந்து left of Nல எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா Pக்கு ரைட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் சும்மா ரேண்டமா P இங்க மார்க் பண்றேன். ஸோ P இங்க இருக்குன்னா M இங்க மார்க் பண்ணிக்கிட்டா ரைட் ஆஃப் P வந்துருச்சு, லெஃப்ட் ஆஃப் N வந்துருச்சு. இப்போ P is sitting third to the left of J. இப்படி மார்க் பண்ணும்போது எனக்கு இங்க என்ன பண்ண முடியல, ஜே வந்து இந்த இடத்துல வந்தாதான் எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இது தப்பான கண்டிஷனா இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா சம்வேர்னு சொல்லியிருக்காங்க, இமீடியட்னு சொல்லல, பட் தள்ளி இருக்குன்னு சொல்லல, எங்கேயோ இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன், பி அண்ட் எம் பக்கத்துலயே மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எம் சிட்டிங் ரைட் டு பி அண்ட் லெஃப்ட் டு என். இப்போ ஜேக்கு தேர்ட் பொசிஷன்ல தான் என்ன இருக்குன்னா பி இருக்கு. ஸோ ஜேக்கு தேர்ட் பொசிஷன் கரெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்தது நெய்தர் பி நார் ஜே சிட்ஸ் அட்ஜசன்ட் டு கே. ஸோ பியும் கே பக்கத்துல உட்காரல, ஜேவும் கே பக்கத்துல உட்காரல. 1 2 3 4. ஓகே, அப்ப கே எனக்கு எங்க வரும்னா இங்க வரும். ஏன்னா இந்த 2 இடத்துலயும் அது உட்காரல. இப்ப மீதி இருக்கிறவங்கள ஃபில் பண்ணிக்கலாம். ஜே கே, ஜே இருக்கு, கே எல்
ஸோ எல் மார்க் பண்ணிக்கிட்டேன், இங்கே ஓ மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு மேட்ச் ஆகலை, ஸோ அதை கேன்சல் பண்ணிடுங்க. எப்பவுமே 2 லைன் போட்டுக்கோங்க எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் 1-2 கேஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும், அடுத்தது செட் ஆகாது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் கேஸ் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எம். எம்லேருந்து இது எந்த பொசிஷனில் இருக்குது? 4th பொசிஷனில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ 4th டு த ரைட். ஓகே, இது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் கொஸ்டின். ஃப்ளோ சார்ட் நம்ம சிலபஸ்ல இருக்கு, பட் ஃப்ளோ சார்ட் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க அது என்னன்னு கொஞ்சம் பார்த்தாலே புரிஞ்சிடும் நமக்கு. இப்போ வந்து ரீட் த இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிஸ்டர் ராபின் paid his electricity bill $120 after 20 days from the due date. Find the penalty imposed on him for the last late payment of the bill. பில் எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னா $120 ஆஃப்டர் 20 days ஃப்ரம் த டியூ டேட். ஸோ இங்கே டியூ டேட்டை தான் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஈக்குவல் டு 20 அண்ட் பில் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னா $120 பே பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு 2 டேட்டாவும் கீழே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, கீழே வந்துட்டேன். இங்க டியூ டேஸ் வந்து கிரேட்டர் தென் 10 இது வந்து நமக்கு இதுல விசிபிளா இல்ல, பட் கொஸ்டின் வந்து அதுதான். டியூ டேட் வந்து கிரேட்டர் தென் 10 அப்படின்னு கேக்குறாங்க. கிரேட்டர் தென் 10னா எஸ்க்கு போயிடணும், இல்லைன்னா நோன்னு வந்து கீழே வந்துருவோம். நமக்கு டியூ டேட் 20, அப்ப அது கிரேட்டர் தென் 10 தானே, அதனால எஸ்ன்னு இங்க வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா அவரோட பில் அமௌண்ட் வந்து $150 கேட்டிருக்காங்க. ஸோ $150 இருந்தா கிரேட்டர் தென் $150 இங்க இந்த இடத்துல வந்து பில் அமௌண்ட் கிரேட்டர் தென் $150 அப்படின்னு கேக்குறாங்க. எஸ்னா இந்த பக்கம் கீழே போயிருவோம், நோனா வெளியில வந்துருவோம். பில் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணாரு? 120 தான் பே பண்ணிருக்காரு. ஸோ நோன்றதுனால இங்க வந்துடும். ஓகே, இப்போ அது எஸ். 150 ருபீஸ்க்கு மேல டாலருக்கு மேல பே பண்ணியிருந்தா நான் கீழே போயிருப்பேன், பட் எனக்கு கிடையாது, 120 தான் பே பண்ணதுனால நோ ஆப்ஷன்ல இங்க இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ இங்க என்ன கால்குலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, பிரைஸ் அமௌண்ட் வந்து 0.01 இன்டூ பில் அமௌண்ட் இன்டூ டியூ டேட். இப்போ 0.01 இன்டூ என்னோட பில் அமௌண்ட் $120 இன்டூ 20 டேஸ். இது இப்ப டெசிமல்ல இருக்கிறதுனால என்னவா இருக்கும் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஆன்சர் பாருங்க, எல்லாமே இன்டீஜர்ல தான் இருக்கு. ஸோ இங்க நமக்கு எப்படி பார்த்தாலும் 12 into 2ன்றது 24. 24 பக்கத்துல தான் டெசிமல் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே இங்க வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிடுவாங்க. பிரிண்ட் பெனால்டி எண்ட். ஸோ ஆன்சர் 24. நான் மற்ற ஆன்சர்லாம் அதுக்கு மேட்ச் ஆகல பாருங்க. 30, 28, 36 இருக்கு. ஸோ என்னோட ஆன்சர் 24. இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு 24 தான் வரும். ஏன்னா இங்க 2 டெசிமல்ஸ் இருக்கு, இங்க 120 and 20 இருக்கிறது அந்த டெசிமலை பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ ஃப்ளோ சார்ட்டை இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் சில்லாஜிசம். ஆல் அப்ளிகேஷன்ஸ் ஆர் சொல்யூஷன்ஸ். ஆல் அப்ளிகேஷன்னா இப்படி வரும். ஸோ எல்லா அப்ளிகேஷனுமே சொல்யூஷனுக்குள்ள இருக்கு. ஆல் சொல்யூஷன்ஸ் ஆர் இனோவேஷன்ஸ், எல்லாமே இனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. சம் இனோவேஷன்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ். சில இனோவேஷன் வந்து இப்ப இதுதான் ஃபுல் இனோவேஷன், அதுல இது வந்து என்னோட அப்ளிகேஷன். கரெக்ட் தானே? சம் தானே, ஃபுல்லா கிடையாது. எல்லா இனோவேஷனும் அப்ளிகேஷனா கிடையாது. இந்த இவ்வளோ போர்ஷன், இந்த பிளாக்ல டார்க் பண்ணிருக்க இந்த போர்ஷன் தான் அப்ளிகேஷன். ஸோ இது கரெக்ட். அடுத்தது ஆல் சொல்யூஷன்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ். எல்லா சொல்யூஷனுமே அப்ளிகேஷனா கிடையாது. இந்த நம்ம லைன் பண்றோம்ல, அதெல்லாம் வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே வரலையே. ஸோ ராங். ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். தான் இதோட ஆன்சர்.